ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு படையினரின் நலன் விசாரித்தார். மாற்றியமைக்கப்பட்ட காணொளி காட்சிகளுக்காக ஆசு மாரசிங்கவிடம் நடிகை ஹிருணிகா தனது நிலைப்பாட்டை மாற்றி சற்று முன் மன்னிப்பு கோரினார். இலங்கையை பரபரப்பாக்கிய அக்குரேகொட இரட்டை கொலையோடு தொடர்புடைய இந்த நபரை கண்டால் உடனே அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கேட்ட போலீசார் வெளியான புகைப்படங்கள். தயவு செய்து ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் கத்திய அர்ச்சுனா எம்பி. மஹிந்த ராஜபக்சவுக்கும் பொன்சேகாவுக்கும் சபையில் தெரிவிக்கப்பட்ட நன்றிகள். தமிழ் சமூகத்துக்கு எதிராக நாங்கள் யாரும் போர் தொடுக்கவில்லை என்று சபையில் உணர்ச்சியோடு கூறிய நாமல் ராஜபக்ச. யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபரின் திடீர் மரணத்தால் பரபரப்பு. பல்கலைக்குள் அரசியலை கொண்டு வர வேண்டாம், அர்ச்சுனா எம்பிக்கு விரிவுரையாளர் விடுத்த எச்சரிக்கை. மக்களுக்கு எரிபொருள் QR குறியீடு குறித்து சற்று முன்னர் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ராகமவில் ரணவிரு செவன நலன்புரி மையத்திற்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் பாதுகாப்பு படையினரின் நலன் விசாரித்துள்ளார். அங்கு ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு படையினருடன் சுமூகமாக கலந்துரையாடியதோடு அவர்கள் அனைவரும் செய்த அர்ப்பணிப்பை கை கொடுத்து பாராட்டியுள்ளார். பின்னர் ரணவிரு செவன நிலையத்தில் பணியாற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி அனுர சிகிச்சை பெற்று வரும் படையினருக்கு மேலும் வழங்கக்கூடிய மருத்துவ வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டுள்ளார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிசாந்த அபேசேன, தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தல் ரொட்ரிகோ, ராணுவ சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு பணிப்பாளர் பிரிகேடியர் RGLK வீரகோன், ரணவிரு சேவா அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் செனரத் ஹொஹான உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதும் குறிப்பிட வேண்டியது. அக்குரேகொடையில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட இரட்டை கொலை சம்பவம் குறித்து சந்தேக நபரை உடனே கைது செய்ய போலீசார் சற்று முன் பொதுமக்களிடம் உதவி கேட்டுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து இலங்கையையே அதிர்ச்சியடைய வைத்ததும் குறிப்பிட வேண்டியது. பிப்ரவரி 13 அக்குரேகொட தலங்கம பகுதியில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி மீதான இரட்டை கொலை வழக்கில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தப்பியோட உதவிய காரை ஓட்டிய நபரை அடையாளம் காணவும் கைது செய்யவும் போலீசார் இவ்வாறு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதோடு அவரது பெயரையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கலுவாரச்சி லியனகே நிலுக்ச வீரசிங்க என்றும் முகவரி வீரசிங்க மல்பாலவ பரகொட இமடுவ என்றும் அவரது தேசிய அடையாள எண்ணை கூட அவர்கள் வெளியிட்டுள்ளனர். குறித்த நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். சமகி ஜனபலவேகைய உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திரா 2023 தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் மாற்றியமைத்து கூறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்திருந்ததாக ஒப்புக்கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்கவிடம் இன்று பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். தவறான அறிக்கைகளை வெளியிட்டு அவருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதற்காக நான் நீதிமன்றத்தில் ஆசு மாரசிங்கவிடம் மன்னிப்பு கோரினேன் என்று ஊடகங்களிடம் தெரிவித்த ஹிருணிகா அதன் பின்பு வழக்கை முடிவுக்கு கொண்டு வர ஒரு சமரசத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2023 டிசம்பர் 23 ஆதர்சா கரதான SJB அலுவலகத்தில் தன்னை சந்தித்து மாரசிங்க தனது செல்ல நாயை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சொல்லி ஒரு காணொளியை ஆதாரமாக காட்டியதாக அவர் நினைவுபடுத்தியதோடு கரதானா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வற்புறுத்தியதாகவும் அது சமகி வனிதா பலவேகையின் பெண் உறுப்பினர்களோடு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர வெளிப்படுத்தியுள்ளார். ஆனாலும் தொடர்ந்த சட்ட நடவடிக்கைகளை அடுத்து சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் உண்மைக்கு புறம்பாக மாற்றப்பட்டவை என்றும் மாரசிங்க தெளிவுபடுத்தியதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இந்த பெண் தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலும் ஆசு மாரசிங்கவுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கிலும் செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் அதற்காக அவர் எங்களை பயன்படுத்திக் கொண்டார் என்பதையும் நான் உணர்ந்தேன் என்று அவர் கூறியுள்ளார். அதன் பின்பு கரதானாவை கண்டுபிடிக்க முயன்றதாகவும் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் பிரேமச்சந்திர குறிப்பிட்டதோடு அவர் நாட்டில் இருக்கின்றாரா என்பது கூட எங்களுக்கு தெரியாது என்று கூறியதோடு ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மாரசிங்கவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த வழக்கு தற்போது சமரசம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் முன்னாள் SJB MP மேலும் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த இலங்கையையும் கொடுக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நாடாளுமன்றில் ஆவேசத்தோடு தெரிவித்துள்ளார். அண்மையில் தான் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளதாக கூறிய அர்ச்சுனா MP தமிழ்நாட்டு மக்களுக்கும் தங்களுக்கும் ஆதரவு தெரிவித்த தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தனது நன்றிகளை குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் இவரது தமிழ்நாட்டு மேடை பேச்சுக்களை பற்றி பலரும் இலங்கையில் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கின்றது என்று கூறிய அர்ச்சுனா
அர்ச்சுனா, தமிழக மண்ணில் கால் பதிக்கும் போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வே எங்களுக்கு ஏற்படுவதில்லை என்றும், முன்னர் நான் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று கூறினேன். காரணம், இங்கு தமிழன் அடக்கப்படுகின்றான், ஊழல் நிறைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பவன் அல்ல என்று கூறிய அர்ச்சுனா, சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்வதையே விரும்புவதாக தெரிவித்ததோடு 2009 மே 18 தமிழின படுகொலையை நிகழ்த்திய சிங்கள இனவாத அடக்குமுறை அரசை மட்டும்தான் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள பிரதிநிதிகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் வேற்றுமைகள் இல்லாத போதும் சுயநல அரசியல்வாதிகளின் கீழ்த்தரமான அரசியலால் தான் சாதாரண மக்கள் வீதிகளில் அடிபடும் நிலை உருவாவதாக இவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் தங்களின் சுயலாபத்திற்காக தமிழினத்தின் வழிகளை பயன்படுத்துவதாக குறை கூறிய இவர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட சில அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளால் தான் தமிழீழம் இன்னும் சிதைந்து கொண்டிருக்கின்றது என்றும், முதுகெலும்பும் நேர்மையும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் தமிழீழ தேசிய தலைவரை பற்றி பேச முன்வர வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் வைத்து இவர் சவால் விடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கான இசைப்பிரியாக்கள் புதைக்கப்பட்ட தமிழர்களின் வழிகள் நிறைந்த மண்ணில் இன்று பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்ட இவர், காட்டிக் கொடுக்கும் அரசியலால் சிதைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் இனிமேலாவது நிம்மதியாக வாழ்வதற்குரிய அரசியலை தன்னை செய்ய விடுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை நோக்கி பயன்படுத்திய அவதூறு வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, தமிழ் மக்களின் வழிகளையும் தியாகங்களையும் திரள் நிதி சேகரிப்பதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நாட்டில் நிலவிய சண்டையை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமைத்துவம் வழங்கிய 2 பேர் என்று குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகிய இருவருக்கும் சபையில் உத்தியோகபூர்வமாக நன்றி கூறப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று பேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இந்த நன்றிகளை தெரிவித்ததோடு 30 ஆண்டு கால சண்டையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக போர்க்களத்தில் தியாகத்துடன் போராடிய ஒட்டுமொத்த இராணுவ இந்த நேரம் அவர் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு, முப்போர்களின் போது தாய்நாட்டுக்காக தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கும் மாவீரர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழமான இரங்கலையும் சோகத்தையும் பாராளுமன்றத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழ் சமூகத்துக்கு எதிராக யாரும் போர் தொடுக்கவில்லை, மாறாக விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போர் தொடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக கூறியுள்ளார். தனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டும்தான் போர் தொடுத்தது என்று கூறிய நாமல் ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் லட்சுமன் கதிர்காமர், மேயர் ஆல்பிரட் துரையப்பா, அரந்தலாவில பிக்குகளை கொன்றவர்கள் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் ஆகியோரை கொன்றவர்களுக்கு எதிராகவே போர் தொடுக்கப்பட்டது என்றும், வெற்றி தினத்தன்று பாதுகாப்பு படைகளுக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து தெரிவிக்க தவறியமை மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்ட நபரொருவர் போலீஸ் நிலையத்திலேயே திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் இன்று பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும், விசாரணைக்காக நேற்று யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்ததாக அறிய முடிகின்றது. அதையடுத்து போலீசார் அவரை உடனடியாக மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனில்லாது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் உடல் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும், பல்கலைக்கழகத்துக்குள் போட்டி அரசியலை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிரையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இவர் இதனை கூறியுள்ளதோடு, பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானத்துக்காகவும் கொத்துரொட்டிக்காகவும் தான் போராட்டங்களில் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறிய கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்த போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பல்கலைக்கழகத்தில் தான் கல்வி கற்றவர், ஆகவே மாணவர்கள் அவ்வாறு செய்வார்களா என அர்ச்சுனா யோசிக்க வேண்டும். தனது தேவைகளுக்காகவும் வெறும் அரசியல் நோக்கத்துக்காகவும் இவ்வாறு சொல்லக்கூடாது. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இங்கேயே நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். ஆனால் மாணவர்கள் ஒரு சில சிறிய பிழைகள் விடலாம். எமது மாணவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல. எமது மக்கள் பிரதிநிதிகளே எமது பல்கலைக்கழகத்தை இழிவுபடுத்துவதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியலை நீங்கள் பல்கலைக்கழகத்தோடு செய்யக்கூடாது, அதனை வெளியே செய்யுங்கள். பல்கலைக்கழக மாணவர் சக்தி என்பது ஒரு பயங்கரமான சக்தி. இங்கு 14,600 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் மோதுவதை விட்டுவிட்டு வெளியில் மோதுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
எரிபொருள் விநியோகத்திற்காக நடைமுறையில் உள்ள QR குறியீடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பேசிய போது அவர் இதனை கூறியுள்ளதோடு எரிபொருள் ஒதுக்கீடு எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்கும் நோக்கத்தோடுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இவர் தெரிவித்துள்ளதோடு எரிபொருள் விநியோகத்தின் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தை மேலும் சீரமைக்க QR குறியீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வகையான வாகனத்திற்குமான எரிபொருள் ஒதுக்கீடு குறித்தும் மக்களுக்கு இவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் காருக்கு 25 லிட்டர், முச்சக்கர வண்டிக்கு 20 லிட்டர், வேனுக்கு 50 லிட்டர், மோட்டார் சைக்கிளுக்கு 8 லிட்டர், பேருந்துக்கு 100 லிட்டர், நில வாகனத்துக்கு 40 லிட்டர், லொரிக்கு 200 லிட்டர் என்று இந்த எரிபொருள் ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு சிறப்பு பயன்பாட்டு வாகனத்துக்கு 40 லிட்டரும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இவர் கூறியுள்ளார். மத்திய மற்றும் தெற்காசிய ரக்பி வரலாற்றில் புதிய சாதனையை பதித்து முதலாவது மத்திய ஆசிய தெற்காசிய செவன்ஸ் ரக்பி தொடரின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இரட்டை சாம்பியன் பட்டங்களை வென்ற இலங்கை தேசிய ரக்பி அணிகள் இன்று காலை கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததோடு பலரும் இவர்களை பாராட்டியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தஸ்கண்ட் நகரில் மே 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் நடந்த இந்த சர்வதேச தொடரில் டஸ்கஸ் என்ற இலங்கை ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் முழு தொடரிலும் தோல்வி அறியா ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளதோடு இவர்கள் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். ஆடவர் பிரிவின் இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த இந்திய அணியை எதிர்கொண்ட இலங்கை அணி ஆரம்பம் முதலே ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு 31-10 என்ற புள்ளிக்கணக்கில் அபார வெற்றி பெற்ற செவன்ஸ் தொடரின் முதலாவது ஆடவர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இந்திய அணி இதில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. மகளிர் பிரிவில் இலங்கை வீராங்கனைகள் கசகஸ்தான் அணிக்கு எதிராக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி எதிரணிக்கு ஒரு புள்ளியும் பெற வாய்ப்பளிக்காமல் 27-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று கிண்ணத்தை தமதாக்கியுள்ளனர். இலங்கையின் வருடாந்த தேன் உற்பத்தியை தற்போதைய 50